சென்னையில் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளையனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரம் என்ன சரவணகுமார்? சென்னையில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள் 3 பேர்ல முக்கிய கொள்ளையனான இந்த ஜாஃபர் குலாம் ஹுசேன் என்ற இந்த கொள்ளையனை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி என்கவுண்டரில் கொன்றார்கள். அதாவது இந்த கொள்ளைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அந்த பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தரமணி பகுதிக்கு அழைத்து செல்லும் போது போலீசார் என்கவுண்டர் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக விவரித்தனர். அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி இருசக்கர வாகனத்தின் அடியில் இருந்து எடுத்து போலீசாரை நோக்கி 2 முறை சுட்டதாகவும், அதனால் போலீசார் எதிர்வினையாக துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாகவும் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியதாக போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த கொள்ளையினுடைய உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அவருடைய உறவினர்கள் மும்பையில் இருந்து வரவழைக்கப்பட்டார்கள். இன்றைய தினம் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில வீடியோ பதிவுடன் அந்த பிணக்குறாய்வு என்பது செய்யப்பட்டு உடலை மும்பை வரை கொண்டு செல்ல வேண்டியிருப்பதனால, விமானத்தில் கொண்டு செல்ல வேண்டியிருப்பதனால இந்த உடலை எம்பார்மிங் செய்வதற்காக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு தற்பொழுது பூர்வீக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து எம்பார்மிங் செய்த பிறகு அவருடைய உறவினரிடம் ஒப்படைத்து விமானம் மூலமாக மும்பைக்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள்.